நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி இப்போ வர காலகட்டங்களில் கூட ரூபா பணம் இல்லாமல் நம்ம வெளியில் போய் டைலரிங் கற்றுக்க முடியாமல் சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு யூடியூப்லேயே லைவாக நான் கற்றுக்கிட்ட இந்த டீச்சிங்ஸ் ஃபுல்லாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எந்த ஒரு ரூபா பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைவ் கிளாஸாக தான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் நம்ம புதுசாக நம்ம தலைவாணி முறையிலேருந்து ஒரு கிளாஸ் போனால் கூட ப்ளவுஸ் சுடின்னு தான் போவோம். ஆனால் இந்த கிளாஸ் நான் ஒரு 3 மந்த்ஸாக முடித்தேன். அந்த மாதிரி ஓனா பை உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கிளாஸ் முடிக்கலாம். உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுலேருந்து எப்படி ஒரு கவுன் டிஷ் பண்ணணும், எப்படி குழந்தைங்களுக்கு சட்டியிலேருந்து ஒரு நமக்கு பாவாடை செம்மீஸ்ன்னு சொல்லிட்டு இதில் அத்தனையுமே இன்க்ளூட் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ஒரு புக்கை எனக்கு சப்மிட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு டைலரிங் பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான கவுன்ஸ்லாம் டிஷ் பண்ணி போடுற வரைக்கும் நாம் இதிலேருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதிலேருந்து வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. டெய்லியுமே நம்ம யூடியூப்பில் லைவ் கிளாஸாக நம்மளோட ஸ்டோரியை நம்ம இதிலேருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் இதிலேருந்து பார்த்தாவே தெரியும். இது நான் தைச்ச சின்ன ப்ளவுஸ். இது எவ்வளோ நுணுக்கமாக நம்ம தைச்சிருக்கும்போது இதில் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வீடியோஸ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். கப் ஷேப்பு, பட்டி, ஊக்கு எல்லாமே வச்சு